ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இப்போ ஏன் தாயை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வைக்கிறாங்க? தாயினும் சிறந்த தயவு காட்டக்கூடியவன் கடவுள் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது ஒரு செட் பேட்டர்ன். அம்பாள் இல்லை அம்மாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ன்றது. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம்ன்றது ஆழ்வார் பாசம். அம்மா தான் ரொம்ப நல்ல செய்வா, அதை விட நல்ல செய்கிற ஒருத்தர் இருக்கா நாராயணன். அப்போது அம்பாள் வேற நாராயணன் வேறன்னா அதுவும் இல்லை, ரெண்டும் ஒன்றே தான். முதல்ல கிருஷ்ணனுடைய பிறப்பு வர்றதுக்கு முன்னால் அம்பாள் தான் வந்தான், வந்துட்டு பின்னால் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு போனான். ஸோ ரெண்டும் ஒன்று தான். இப்போ சங்கரன் நாராயண ஸ்வரூபம் பார்க்குற போது சங்கரன் ப்ளஸ் நாராயணன் வரும். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி நமங்கிற போது சிவனும் சக்தியும் வரும். அதனால் திஸ் ஈக்குவல் டு தட். ரைட் சைடில் இருக்கிறது மாறல இல்லை, லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாத்திரம் மாறும். இந்த நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய இந்த துர்கையினுடைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு சேலத்தில் உடையார்பட்டிக்கிட்டே இருக்குது, சந்தாசிரமம்னு சொல்லி. அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார், சந்தானந்த சுவாமிகள் சொல்லிட்டு. அவர் இந்த மாதிரி 18 கை துர்கையை சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் பண்ணியிருக்காரு. புதுக்கோட்டையில் அதிஷ்டானம் சதாசிவ பிரம்மேந்திராவுடைய அதிஷ்டானத்துலேயே அங்கே பண்ணியிருக்காரு. சேந்தமங்கலம்ங்கிற இடத்துலலாம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஒரு இடத்தையும் ஒன்று நமக்கு பிடிச்சதுன்னா அதை கொண்டு வரணுங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ பிள்ளையார்பட்டியில் இருந்த பிள்ளையாரை பார்த்துட்டு நம்ம கணேஸ்வரி பிள்ளையார் கொண்டு வர்றோம். சேலம் சந்தாசிரமத்தில் அவங்கெல்லாம் வச்சுருக்கிற 18 கை துர்கைங்கிறத பார்த்துட்டு இதை கொண்டு வரோம். இதை பண்ணால் ஒரு முஸ்லீம் பண்ணால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த சிலையை பண்ணவர் மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் சிற்பி, ரொம்ப நல்லா பண்ணார். சிலையை வடிக்கிறவன் தான் அந்த சிலைக்கு அப்பா அம்மா. அதனால் அவன் மனசில் ஏதோ நம்ம குறை இருக்குதுன்னு நினைக்கவே கூடாது. அவன் எவ்வளோ கேட்குறாலும் கொடுக்க பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் பண்ணியிருக்காங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். ஸோ இங்கே எல்லாமே தானாக தான் நடக்குது. அதாவது முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உண்டு வரிசைக்கில். கடவுளே முன்னால் நின்னா முடியாதுன்னு ஏதாவது இருக்க முடியுமான்னு நடந்தாது. இங்கே நடக்கிற எல்லாமே கடவுளுடைய அருளாகவே நடக்குது. ஏதோ இதோட நின்று போகுதுன்னு இல்லை, இன்னும் நிறைய கோயில்கள் நிறைய எல்லாம் பண்ணுறதுக்காக வந்துருக்கும். என்னுடைய ஸ்பிரிட்டுன்றது குரு சுக்கரன். அதனால் குரு சுக்கரன்றது என்ன, எங்கெல்லாம் கோயில் கட்டணும், பூஜை பண்ணணும், யாகம் வளர்க்கணும், இதுக்கெல்லாம் தான் அந்த அதிபதின்னு சொல்கிறது குரு சுக்கரன். ஒருத்தர் அசுர குரு, ஒருத்தர் தேவகுரு. அதனால் ஏதோ புவனேஸ்வரி பற்றி அந்த காலத்தில் ஒரு வரி இருக்கும், நான் இருக்கும் இடத்துல செல்வம் பிடிக்கிறது அப்படின்னு இருக்கும். அது மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த லக் இருக்குது. இதில் சரி பண்ணிவிடுவோம். இந்த கோயிலெலாம் சாளுக்கியர் பேட்டர்னில் காட்டணும். இந்த கோயில் கோபுரத்தை பார்த்திங்கன்னா சாளுக்கியர் மாதிரி இருக்கும். அது சவுத் இந்தியன் பேட்டர்ன் இருக்கும். நம்ம பெருமாள் கோயில் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐடியாவில் கட்டிருக்கும். இங்கே எல்லாமே தானாக நடக்கிற விஷயந்தான். அதான் முன்னவனே முன்னின்றால்ன்ற மாதிரி கடவுளாக பார்த்து ஒவ்வொன்றா பண்ணின்னு போகிறாரு. இப்போ காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசிய நாராயணங்கிற மாதிரி கடவுள் செய்கிறாரு. ஆட்டுவித்தால் அறுபது ஆளாதாரேங்கிற மாதிரி நாம் ஒரு கருவியாக இருக்கும். வி ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் அச்சீவிங் ஆல் தட். அதனால் இப்போ கட்டியிருக்கிற கோயில்கள் தான் இல்லை, இன்னும் நிறைய கோயில் கட்ட போகிறோம், நிறைய கட்ட வேண்டியது. இன்னும் பூமிக்கு அடியில் இருக்கிற நிறைய சிலைகளெல்லாம் திருப்பியும் புனருத்தாரணம் பண்ணவே அந்த கோயில்களெல்லாம் முன்னால் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதான் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ யூ வில் பி ஆல்சோ ப்ரவுட். நான் கூட தர்மத்திலலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பெரிய ஜாபில் எல்லாமே இருக்கலாம், பணம் பெரிய அளவு கண்டிப்பாக பணம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெருக்கிறது, பூஜை பண்ணுறது, கைங்கரியம் பண்ணுறது எல்லாமே கூட அதுதான். எல்லாமே சர்வீஸ் தான். இதுதான் அதுதான் கிடையாது. கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் செய்யணும். அந்த காலத்தில் இருந்த மகான்கள் நாயன்மார்கள்லாம் கூட இதுதான் செஞ்சாங்க. கோயிலில் போய் புல் செலுக்கிறது, பூ கட்டி கொடுக்கறது, சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் தான் உழவார பணிகள், இதெல்லாம் தான் செஞ்சாங்க. அதனால் அதை செஞ்சால் கூட அது தெய்வ கைங்கரியம் தான். அது செய்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்பர் சுவாமி இருந்தார், திருஞான சம்பந்தர் இருந்தார். நாட்டில் பஞ்சகாலம் வந்தபோது வேதாரண்யத்தில் 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. கடவுள் சொல்கிறாரு, நான் டெய்லி ஒரு கோல்டு காயின் தர்றேன், அதை வச்சு உங்களுக்கு தகுதி இருக்குது, உங்களுக்கு நான் தர்றேன், நீங்கள் தான தர்மம் என்ன பண்ணிக்கோங்க, ஜனங்க நல்லவங்க இல்லை, அவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்றார் கடவுள். யார் வேதாரண்யத்தில் சொல்கிறார். இவங்க சரின்ட்டு இவர் இந்த கோபுரத்தில் பாடுவார், அவர் அந்த கோபுரத்தில் பாடுவார். இவருடைய அப்பர் சுவாமிகளுடைய மடத்தில் 11 மணிக்கே சாப்பாடு போட்டுருவாங்க. ஞானசம்பந்தர் இதில் 12 மணிக்கு போடுவாங்க. ஞானசம்பந்தர் கேட்குறாரு, ஏன் அவங்க சீக்கிரம் போடுறாங்க, நம்ம லேட்டாக போடுறோன்னு சொல்கிறாங்க. கோச்சிக்காதீங்க, அவர் உழவார பணி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாரு கடவுளுக்கு.
நீங்கள் வந்து பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு உங்கள் அப்பா தோல் மேலே உட்காந்துக்கிட்டு ஜெய் ஜெய் பச்சின்னு பாட்டு தான் பாடுறீங்க தோளுடைய செவியன்ட்டு. ஸோ அவர் சர்வீஸ் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு மாற்றுக்குறையாத பொண்ணு. நீங்கள் கொஞ்சம் வெறும் பாட்டு தான், சர்வீஸ் கம்மி, அதனால் உங்களுக்கு மாற்று குறைந்த இது. அதனால் கடைக்காரன் வசதி பார்த்துட்டு தான் நம்ம காசு தரா லேட் ஆகுதுறாங்க. அதனால் இந்த சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது பணம் செலவு பண்ணுறதை விட ரொம்ப பெரிய விஷயம். கோயில் கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பவர். அதுதான் அப்பசாமி கதையிலேருந்து ஞான சம்பந்தரை விட அப்பசாமி இத்தனைக்கும் அப்பசாமிங்கிறவர் இவங்ககிட்ட இருந்த ஒரு கன தலைவர் தான். ஞான சம்பந்தருங்கிறவர் முருகர். ஸோ முருகரை விட கனத்தலைவராக இருந்த அப்பசாமிக்கு மரியாதை கொடுத்தாரு சிவன், ஏன்னா கைங்கரியம் பண்ணாருங்கிறதுனால. இப்போ கைங்கரியம் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் எல்லாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பண்ணால் போகிறோம். நீங்கள் எல்லா கோயிலும் நீங்கள் தானே பார்க்குறீங்க, ஒவ்வொரு கோயிலும் ஒருத்தர் எடுத்துருக்கீங்க, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இடம்லாம் சுத்தமாக தான் வச்சுருக்கோம், அதாவது போக்கில் அதாவது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கோயிலினுடைய வருஷாபம் ஏன் கொண்டாடுறோம், ஆண்டு விழா கொண்டாடுறீங்க. 13 முடிஞ்சு 16வது வருஷம் ஆரம்பிக்குது. இந்த கோயிலெலாம் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தரையும் ஒரு எனர்ஜி வச்சுருக்காங்க. இப்போ கிருஷ்ணவேணி அம்மான் இருந்தாங்க இல்லையா, அவங்க ராமாயண காலத்தில் சபரியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மனாக இருந்தாங்க, சாரதா தேவியாக இருந்தாங்க, கல்கட்டாவில் ராமகிருஷ்ண மனைவியாக இருந்தாங்க. அந்த மாதிரி பெரிய ஆத்மா அது. அவங்களே சிவசக்தி தான். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணனும் சரஸ்வதியும் சேர்ந்த ஒரு அம்சம். கிருஷ்ணவேணி சரஸ்வதியும் கிருஷ்ணனும் சேர்ந்த அம்சம். அதனால் அவங்க பார்க்குறதுக்கு கிராமத்துக்கு பொம்பளை மாதிரி இருப்பாங்க, இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் சாதாரண நிலையில் அவங்கெல்லாம் பாடுபட்டு அந்த நிலைகளை பிடிச்சவங்க. ஸோ அந்த அம்மாவுடைய ஸ்பிரிட்டு தான் நம்ம இதில் வச்சுருக்கோம். அவங்க அந்த உடல்லேருந்து உயிர் பெரிய நேரத்தில் இந்த கும்பத்தில் நம்ம அந்த எனர்ஜி தான் எழுப்பியிருக்கோம். அதனால தான் இது வந்து ஒரு உயிராக இருக்கும், பார்க்கறதுக்கே அது சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. இந்த இத்திகாச வரலாற்றில் 3 டைமில் தான் ஆஞ்சநேயர் கொடி மேலே இருந்தார். ஒன்று மராட்டிய சாம்ராட் சத்ரபதி சிவாஜி இருந்தார் இல்லையா, அவருடைய குரு சமர்த்த ராமதாஸ், அவரே ஆஞ்சநேய ஸ்வரூபம் தான். அப்போது ஆஞ்சநேயர் இருந்தார். மகாபாரத யுத்தத்தில் குருஷேத்திரத்தில் கிருஷ்ணருடைய கொடி மேலே ஆஞ்சநேயர் உட்காந்துருந்தார். இப்போ எப்பெல்லாம் ஆஞ்சநேயர் கொடியில் வந்து உட்கார்றாரோ அப்போல்லாம் வந்து தர்மம் அது மாதிரி. அதனால் இந்த நாம் கூட நம்முடைய கொடியில் ஆஞ்சநேயர் தான் வச்சுருக்கோம். எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலையும் ஆஞ்சநேயர் கொடி தான் இருக்கும். அண்டு ராமருங்கிறது ஒரு ஆள் கிடையாது, கச்ச பகவான். பகவான் என்பது எது அல்லது யார்? சங்கர நாராயண ஆத்ம ஏவ. சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எவன் சொந்தக்காரனோ அவன் தான் ராமனுங்கிறான். ராமர் ஒரு கடவுள் கிடையாது. சங்கரா ப்ளஸ் நாராயணா டுகெதர் இஸ் ராமா. இப்போ சங்கரன் அப்படின்னா சிவப்பாக இருப்பார், சிவன் செகுப்பு. அண்டு கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணர் கலர்னா என்ன, டார்க் ப்ளூ ஆர் பிளாக் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள்.
ஸோ நீ வாட்டர் கலர் எடுத்து டார்க் ப்ளூ அண்ட் ரெட் ரெண்டுத்தையும் குழச்சி பெயிண்ட் பண்ணிப்பார், அதில் ஒரு கலர் வரும். அந்த கலர் தான் ராமர் கலர். ராமருடைய கலர் அவர் வந்து 2 சொரூபமாக இருக்கிறதுனால கிருஷ்ணருடைய கலரையும் பெருமாள் சிவனுடைய கலரையும் குழச்சா என்ன வருமோ அதுதான் ராமர் கலர். அதனால தான் நீங்கள்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிற போது ஜவுளி கடையில் ராமர் கலரில் கொடுங்க அப்படின்னுவீங்க. ராமர் கலர் அதுதான். அண்ட் அந்த ராமர் தான் இந்த உலகத்தில் ஐயப்ப சாமியாக வந்தது. ராமரும் ஐயப்ப சாமியும் வேறு வேறு இல்லை. அண்டு போத் ஆர் சேம். ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா, ராமர் வந்து வனவாசம் வந்தார் இல்லையா, அப்போ பம்பா நதிக்கெல்லாம் வந்தார். பம்பா நதிக்கு மேலே தான் சபரி இருந்தா. மாதங்க கன்யான்னு சொல்லக்கூடிய மதங்க ரிஷியுடைய சிஷியாக இருந்து அந்த அம்மா அங்கே தான் உட்காந்து இருந்தது. அப்போ சொன்னான், இந்த மாதிரி எங்கள் குரு சொல்லியிருக்காரு, ராமா நீங்கள் வருவேன்னு சொல்லி நீ எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்குறா. அவள் எதிரிலேயே நீ வந்து நெருப்பு வளைச்சு அதுக்குள்ளே போமாங்கிறாரு. அந்த இடம் தான் சபரி பீடம். ஸோ ராமராக இருந்தபோது அவர் வந்து சபரிமலை அந்த பம்பா அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அதை பார்த்தது அவருக்கு பிடிச்சிருந்ததுனால பின்னால் ஐயப்ப சாமியாக அவர் ஒரு அவதாரம் எடுத்து உலகத்தில் வந்தபோது அவர் அதே இடத்துக்கு வந்தார். அதனால் ஐயப்ப சாமி வேற இல்லை, ராமர் வேற இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ராமர் ஆகட்டும் ஐயப்ப சாமி ஆகட்டும் 2 பேருமே வந்து ஸ்ரீ தர்ம சாஸ்தான்னு சொல்லுவாங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்ச போது ஒரு தெய்வ வடிவம் வந்தது. ஸோ அந்த தெய்வ வடிவம் தான் ராமராகவும் வந்தது, அதுதான் வந்து ஐயப்ப சாமியாகவும் வந்தது. அதனால் உலகத்தில் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு க்ஷீணம் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் ராமனுடைய திருவவதாரம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த 2 மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ ராமஸ்வரூபங்கள் தான், இல்லை ராமரை உபாசனை பண்ணின சொரூபங்கள் தான். எவ்வளோ பேர் ராம உபாசனை பண்ணியிருப்பாங்க. இப்போ ராகவேந்திர சுவாமி இருக்கார், சமர்த்த ராமதாஸ் இருக்கார், துளசிதாஸ் இருக்கார், அண்மை காலத்தில் வந்த யோகி ராம் சரத்குமார் சுவாமி இருக்கார். இவங்க எல்லாமே ராம உபாசனை பண்ணவங்க தான், யாருமே புதுசாக வந்தவங்கலாம் கிடையாது. அண்டு இன்றைக்கி கூட யாராவது ஒருத்தர் ரொம்ப சின்சியராக வந்து ராமநாமத்தை 30 கோடி டைம் ஜபம் பண்ண முடிஞ்சால் அவங்களுக்கு ராமருடைய தரிசனம் கிடைக்கும். ஆனால் 30 கோடி ஜபம் பண்ணணும் உங்களால் முடியுமா? பண்ணார், ராம் சரத்குமார் சாமி பண்ணார். 40 இயர்ஸ் சுடுகாட்டில் அவர் லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிக்கிட்டே இருந்தார். 40 வருஷம் சொன்னார். அதனால் அவருக்கு அந்த சொரூப தரிசனமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளெல்லாம் இருந்தது. அவர் காசியிலிருந்து வந்த ஒரு பிராமணன், அவருடைய குரு கஞ்சங்காட் ராமதாஸ் சாமின்னு சொல்லிட்டு, கஞ்சங்காட் பெங்களூர் கிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஊரில் இருந்தவர். அவர்கிட்ட இவர் ராம மந்திரத்தை வாங்கி அதை சொல்லி அவருக்கு ராம தரிசனம் கிடைச்சிது. அதே மாதிரி கஞ்சங்காட்டில் இருந்த ராமதாஸ் சாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஜவுளி வியாபாரம் பண்ணி ரொம்ப கடன் ஆகி போச்சு. அவங்க அப்பா சொன்னார், நான் உனக்கு ராமர் மந்திரம் கொடுக்குறேன், இதை சொல்லிட்டு உன் ப்ராப்ளமெல்லாம் தீர்ந்துடும். அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே யாரோ ஹெல்ப் பண்ணாங்க, கடன்லேருந்து வெளியே வந்துட்டார். சரி, இந்த சரீரம் ராமர் போட்ட பிச்சை, இனிமேல் நான் ராமனை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு இன் குவெஸ்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் அவர், அருள் நாடிய திரு யாத்திரைன்னு சொல்லி. கையில் காலெலாம் எடுத்துக்காமல் அவர் கிளம்பிடுறார். பெங்களூர் காசர்கோட்லேருந்து கிளம்பி பத்ரிநாத் வரைக்கும் போகிறார். அவருடைய லைஃப்பில் ராமர் எப்படியெல்லாம் விதவிதமான அனுபவங்களை கொடுத்தாருங்கிறது தான் அந்த புக். திருப்பியும் அவர் வந்து சேர்றாரு, ஒரு குகையில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ ராமர் கனவுல வந்து சொல்கிறார், நான் உனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த கஞ்சங்காட்டில் ஒரு குஷ்டரோகி இருக்கான், நீ அவனுக்கு 1 வாரம் போய் கைங்கரியம் பண்ணணும். யூ ஹவ் டு டூ சர்வீஸ் டு எ லெப்பர், தென் ஐ வில் கிவ் யூ மை தர்ஷன் அப்படி. ஸோ 1 வாரம் போய் அவனுக்கு சீவெல்லாம் தொடச்சி சாப்பாடெல்லாம் ஊட்டி அதெல்லாம் பண்ணி அவருக்கு ராம தரிசனம் கிடைச்சது அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ராமருடைய தரிசனம் கிடைச்சிருக்கு, கிடைக்காதுன்னு இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. பகவத் நாம போதேந்திராள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு காலத்தில் சங்கராச்சாரியாக இருந்தவர். இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவர் ராம மந்திரத்தையே கான்சன்ட்ரேட் பண்ணார். அவரை வச்சு கடவுள் எவ்வளோ அதிசயங்களை செய்தார். இன்றைக்கி நம்ம கோவிந்தபுரம்னு இருக்கு இல்லையா, கும்பகோணம் பக்கத்தில், அங்கே பகவத் நாம போதேந்திராளுடைய ஜீவ சமாதி இருக்குது. நைட்டில் நீங்கள் அங்கே போய் படுத்துக்கினீங்கன்னா ராத்திரியில் உள்ளே இருந்து ராம் 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 ராம்னு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் யூ ஹாவ் டு பி சின்சியர் அண்ட் யூ ஹவ் டு சான்ஸ் 30,000 30 கோடி நீங்கள் ராம ஜபம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ராமருடைய தரிசனம் கட்டாயம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு சந்தேகம் இல்லை. என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதில் 2 காற்று போயிட்டே இருக்குது. ஒன்று சங்கரா, இன்னொன்று நாராயணா, ஒன்று சிவா, இல்லை ஒன்று சக்தி.
2 காற்றையும் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் இட் கீப் சாண்டிங், அந்த 2 காற்றும் 2 பாம்பு மாதிரி இப்படி ஆகிடும் நம்ம உடம்புல இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி வர்றபோது இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி அந்த ஜபத்தினுடைய பவர் இங்கே வர்றபோது உங்களுக்கு அந்த தரிசனங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ எனிஒன் ஒரு ரியலி சீரியஸ் பண்ணணும். பட் இட் ஷுட் நாட் பி ஹோல்டிங் இந்த உலகத்தை பிடிச்சிருக்க முடியாது. நீ இந்த உலகத்தில் நான் ஆஃபீஸுக்கு போனோம், குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 33 கோடினா ஜபான்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ ஹாவ் டு எக்ஸ்க்ளூசிவ்லி அலாட் யுவர் லைஃப் ஃபார் சாதனா, தென் இட் இஸ் பாசிபிள். தென் யுவர் ப்ராப்ளம் வில் பி வாட் வில் ஹேப்பன் டு மை லௌகீகம், மை பேரண்ட்ஸ், my wife, my children, who will take care of them? If you are so serious, God will take care. Anyone who got God, left in search of God, leaving everything. Siddhartha left his beautiful wife and son and became a Buddha. Is it not? எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில் who left, who renounced the world and they got God. So it is possible. It's possible. You would have all seen one movie, 10 Commandments. அதில் there is a person called as Moses. ஸோ மோசஸ் என்ன பண்ணுவான், அவங்க சித்தப்பா நாட்டை அபகரிச்சின்னு அந்த ஆளை தொத்தி விட்டுருவான். மோசஸ் வில் ஹேவ் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட். இவன் பாலைவனத்தில் செத்து போகிற மாதிரி விட்டுருவாங்க இவனை. அங்கேருந்து அப்படியே தவழ்ந்து போய் ஒரு சமாரிட்டன் லேடின்னுவாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அவள் கிணத்துல தண்ணி சேர்ந்துன்னு இருப்பாள். இவர் போய் கொஞ்சம் தண்ணி அவகிட்ட குடிச்சிட்டு இவர்கிட்ட காட்டின அன்பினால் அவ கூடயே சேர்ந்து குடும்பம் நடத்துகிறார். பின்னால் he gets அந்த 10 commandments when he go to a mountain called Sinai. So he comes back his own country and his second wife also comes with him. அவளும் கூட வரா. The first wife and the second wife will meet together. அப்போ second wife சொல்லுவா, அது ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் கொட்டேஷன். You lost him when he went in search of God. I lost him when he got God ன்னுவா. The first lady lost him when he went in search of God, and the second lady lost him when he got God அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அதனால் all these human relationships are to train you in love, that's all. Love personified is God. Love is God. So for you to understand God, you have to start the love and then expand from your wife to children to the neighbors to the street to the town and the world and the country. அந்த மாதிரி ஆகிற போது உங்களுக்கு அந்த டிவைனுங்கிறது என்ன புரியும். ஸோ ஹியூமனிட்டின்னா மனிதம், டிவினிட்டின்னா தெய்வம். ஹியூமனிட்டி எலிவேட்டட் இஸ் டிவினிட்டி. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், முயற்சி செய்ய வேண்டியிருக்கும், நிறைய சோதனைகள்லாம் வரும். அதையும் மீறி ட்ரை பண்ணால் கட்டாயம் உங்களுக்கு கடவுள் கிடைச்சிடும். கிடைக்காததுன்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சங்கரம் சிவசங்கரம். கைலை பதியிலே உறையும் நித்திய வஸ்து எதுவோ அதுவே சிவசங்கரன் என்ற மானுடனாய் உலவுகிறதே தவிர சூக்ஷ்மம் என்றும் கைலையில்தான் உரைகிறது என்று தாங்கள் அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். கைலையே சம்ரக்ஷணா, சிவசங்கர் பாபாவே சிவம்தான் என்ற நிலையில் தாங்கள் 10 தடவைக்கு மேல் திருக்கைலாய யாத்திரை மேற்கொண்டதன் தெய்வீக காரணம் என்ன? காணாமல் கோணாமல் கண்டு கொடு ஆடு பார் கிடைக்கும். யாருக்காவது மோட்சம் வேணும்னா ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கிற போது அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தடவை கடவுளை கும்பிடணும். பிஃபோர் சன்ரைஸ், அட் நூன் அண்ட் அட் சன்செட். தான் 3 முறை கும்பிட்றதுன்றது. ஸோ காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னா பூவோடு நீர் சுமந்தி வச்சு பூ தண்ணி சாமி கொடுத்து கும்பிட்றது. ஆடு அப்படின்னா எங்கெல்லாம் புண்ணிய நதிகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் தீர்த்தஸ்தானம் பண்ணுறது. ஏன்னா ஆர்த்த பிறவி துயர்களை ஆத்தாடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய். இந்த பிறவி என்கிற துயர் போகணும்னா சந்தோஷமாக நாம் போய் ஸ்நானம் பண்ணுற எல்லா தீர்த்தங்களுமே கடவுள் தான். அதனால் அவருக்கு என்ன பேர்? நாரா. நாரான்னா தண்ணின்னு அர்த்தம். நாராயணன், நாராயணன், தீர்த்த நாராயணன். இதுதான் காரணம். ஸோ எங்கெல்லாம் புண்ணிய நதிகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் குளிக்கணும். இது மாதிரி அனுபவங்கள் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ராமருக்கே இருக்கு. ராமர் முதல்ல கங்கையில் ஸ்நானம் பண்ணுறாரு. அப்போ கங்கை தாய் எந்திரிச்சு வந்து அவரை கும்பிடுறாளாம். அப்பா எவ்வளோ பேர் அவங்க பாவத்தெல்லாம் எங்கிட்ட விடுறாங்க, நீ குளிச்சுறதுனால என் பாவமெல்லாம் போச்சுன்னாலாம். பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர் யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள்.
அந்த தப்பு, தெற்றுனா மலையாள வார்த்தை தமிழ் வார்த்தை, அந்த மிஸ்டேக்கு நான் உங்கள்கிட்ட குளித்தேன் இல்லையா அதில் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாலாம். ஸோ கைகேயி ராமனை காட்டுக்கு போன்னு சொல்கிற போது என்ன சொன்னாலாம், 7 ஆண்டில் வா அப்படின்னு, 7 × 2 14 வருஷம் கழிச்சு வந்துருன்னு என்ன சொன்னாலாம், புண்ணிய நதிகள் ஆடின்னா போய் எல்லா புண்ணிய நதிகள்லையும் ஸ்நானம் பண்ணிட்டு 7 ஆண்டில் வா, நன்னிய காணம் நன்னி ஒரு அடர்ந்த காடுகளுக்கெல்லாம் போய் புண்ணிய நதிகள் ஆடி 7 ஆண்டில் வா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலாம். ஸோ அந்த காலத்துலலாம் ரிஷிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் காட்டில் தான் இருந்தாங்க, இந்த மாதிரி டவுனுங்கெல்லாம் கிடையாது. அப்போ அந்த காடுகளில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தபோது ராமருடைய தர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுறது. ப்ளஸ் அவங்களுக்கு இந்த மாரீச்சன், சுபாகு, தாடகை இந்த மாதிரி ராட்சசர்களால் தொந்தரவு இருந்தது அவங்க தவத்துக்கு. அதனால் ஒரு யுகப்புருஷனாக வந்த ராமர் காட்டுக்கெல்லாம் போய் அங்கே இருந்த அரக்கர்களை எல்லாம் வதம் பண்ணி அந்த ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் அருள் பண்ணி அவங்களுக்கெல்லாம் தரிசனத்தை கொடுத்துட்டு வந்தார். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலன்னு. ராமர் கடவுளுங்கிறது 7 ரிஷிகளுக்கு தான் தெரியுமா, மற்ற யாருக்கும் ராமர் கடவுள்னு தெரியவே தெரியாது. அந்த 7 பேரில் நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் வராங்க. பரத்வாஜ ரிஷி வர்றார், அவருக்கு ஆதித்ய ஹிருதயம் என்ற மந்திரத்தை போதித்த அகஸ்தியர் வர்றார், அவர் குலகுருவாகிய வசிஷ்டர் வர்றார், அவருக்கு பலா அதிபலா என்ற மந்திரங்கள் எல்லாம் போதிச்ச விஸ்வாமித்திரர் வர்றார். இந்த மாதிரி 7 ரிஷிகளுக்கு மாத்திரம் அவருடைய மகிமை திறந்திருந்தது. வேறு யாருக்கும் அவர் கடவுள்னு தெரியவே தெரியாது. அவுட் அண்ட் அவுட் ஹி லேட் எ ஹியூமன் லைஃப். அதனால் மானுடம் வென்றதம்மானா ஒரு மனுஷனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் தர்மத்தை நிலைநாட்டி காட்டினான், அதுக்கு அர்த்தம். இப்போ புண்ணிய நதிகளெல்லாம் போய் நீராடணும், 3 வேளை கும்பிடணும், காணாமல் கோணாமல் கண்டு கொடு. ஆடுனா புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்ணு. பார் எங்கெல்லாம் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் கடவுள் கோயில்கள்லாம் இருக்கோ புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணு. ஆடு பார், கிடைக்கும், நீ தேடுகிற மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு மனித உடல் எடுத்து வருகிற யாராக இருந்தாலும், இப்போ நீ ஏதோ ஒரு பேங்க்கில் பணம் போட்டு அந்த பேங்க்குக்கு 5 வருஷம் கழித்து போனால் கூட அந்த பேங்க் மேனேஜர் கொஞ்சம் சிரமம் பார்க்காம தேடி பார்த்தான்னா உன்னுடைய அக்கௌண்ட்டு அதில் எவ்வளோ வட்டியோட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இதுக்கு முன்பிரிவுகளில் நீங்கள் எவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணியிருக்கீங்களோ, எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணியமெல்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு புது உடம்பு எடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் வரபோது உங்களுடைய திருவனுபவம் இருக்குது, மறைஞ்சு போயிருக்கக்கூடிய ஞான தேடுதல் உங்ககிட்டேருந்து வெளிப்படும். அப்போ அதே இடங்களுக்கு கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து கழிந்ததே கடவுள்னாலும். ஸோ ரிவைண்ட் ரீப்ளே அந்த மாதிரி அதே இடங்களுக்கெல்லாம் போவீங்க. உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோன்ற மாதிரி பழைய ஞாபகமெல்லாம் வரும். ஸோ யார் எந்த உடம்புல வந்தாலும் எவ்வளோதான் அவங்க கடவுளுடைய தரிசனங்களை அடைந்திருந்தாலும் கூட இட்ஸ் லைக் கோயிங் டு யுவர் ஓல்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கலெக்டிங் யுவர் பூர்வ புண்ணியம் மாதிரி. அதனால தான் பரமாச்சாரியர் மாதிரி இருக்கிறவங்க அவங்க சித்தியெல்லாம் வாங்கிட்டா கூட என்ன பண்ணுவாங்க, கோயிலாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கும், அவங்களுக்கு அதுக்கு முற்பிரிவில் கனெக்டடாக இருக்கும் அந்த இடங்கள்லாம். அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க போகிறாங்க வராங்க. அந்த மாதிரி தான் நான் கூட எனக்கு எங்கெல்லாம் கனெக்ஷன் இருந்ததோ அங்கெல்லாம் போனேன். 10 தரிசனம் இல்லை 11 தரிசனம் பண்ணியிருக்கேன் நான் கைலாசத்தை. சிவன்னா 11 ஏகாதசம்னுவாங்க, ஏக ப்ளஸ் தஸ்னா 11. ஸோ 11 தடவை தரிசனம் பண்ணணும், 11 தடவை பண்ணியிருக்கேன். அது போக பத்ரிநாத் கேதார்நாத் இதெல்லாம் எவ்வளவோ டைம் நான் ஒரு 30-40 தடவை இருக்கும் பண்ணியிருக்கேன். சபரிமலாம் 60 தடவைக்கு மேலே பண்ணியிருக்கேன். இந்தியாவில் வருஷத்துக்கு ஒருக்கா நான் 4 சீசனை பிரிச்சுக்கிட்டு நார்த் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு அந்த மாதிரி 4 சைட்லேயும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடுவேன். ஸோ எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த மனுஷ உடம்பை எடுத்து வர்ற போது நாம் பண்ணி தான் ஆகணும். ராமர் பண்ணாரா இல்லையா, அவருக்கு ஆதித்யர் உபதேசமாச்சு, அதை வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. அது பழைய ஞாபகத்தில் வர்றது தான், எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் ஏறத்தாழ 36-37 வருஷமாக நித்திய ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்றைக்காவது ஒரு ஃபயர் வளர்த்து பண்ண முடியலன்னா கூட ஒரு ஊதுவத்தியில் கற்பூரத்தை கொளுத்திட்டு அதே நெருப்பாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே எல்லா மந்திரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் பண்ணுவேன். மாதிரி எவ்வளோ வருஷமாக பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பலன் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியும். பண்ணால் உனக்கு சித்தி ஆகும். அது மாதிரி சித்தி ஆன போது தான் இந்த மாதிரிலாம் நான் காட்டுற எல்லாமே அப்படி காட்டுறது தான். எனக்கு இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சித்தி ஆகிருக்கு. ஸோ நான் எதை பார்க்குறனோ அதை தான் இந்த கேமராவில் காட்டினேன். அதெல்லாம் தான் இதெல்லாம். ஸோ இது ஒரு பெரிய கேம். அது நான் அனுபவிக்காத எதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதில்ல, எல்லாம் நான் பார்த்தது தான், ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மக்களுக்கெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி நல்லது கெட்டது ஒரு செயல், அதனுடைய காஸ் எஃபெக்ட் தியரிஸு
இதெல்லாம் கூட உங்களை மாதிரி தான் நானும். ஒரு பதார்த்தங்கிறது டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்டுவாங்க. இப்போ வாழ்க்கையில் சுகமாகட்டும் சோகமாகட்டும் ரெண்டும் நாம் முதல்ல அனுபவிக்கணும். ராமர் ஏன் 16 வருஷம் வனவாசம் போகிறார்? அவர் தான் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகவே உலகத்துக்கு வந்தவராச்சே. அதெல்லாம் தேவைப்படுது. அவரால் மற்றவங்களுக்கு தரிசனமாக வேண்டியிருக்கு. ப்ளஸ் அவருக்கே சில விதமான அனுபவங்கள் இந்த உடம்புல வர்ற போது தேவைப்படுறது. அதுக்காக இந்த மாதிரி நடந்தே தீரும். அனுபவங்கள் கட்டாயம் வந்தே ஆகும். யாராக இருந்தாலையும் வந்தே ஆகும். ராமர் கிருஷ்ணர் எல்லாருக்கும் வந்தது. வாழ்க்கையில் வர அனுபவம் இல்லாமல் யாருமே பகவத் ஸ்வரூபத்தையோ ஒரு சித்தராகவோ ரிஷியாகவோ தங்களை மாற்றிக்கொண்டதா சரித்திரமே கிடையாது இது வரைக்கும். எல்லாருக்கும் வரும். நல்ல பேரும் வரும், கெட்ட பேரும் வரும். கிருஷ்ணர் பெரிய கடவுள். அவர் சூரியன்கிட்டிருந்து சத்யாஜித்னு ஒரு ராஜா வாங்கியிருந்தான். சூரியன்கிட்டிருந்து அவன் தவம் பண்ணி வாங்கினது. சத்யாஜித் ராஜான்னு பேர் அவனுக்கு. அதுக்கு சமந்தக மணின்னு பேர். அந்த மணி ரொம்ப விசேஷம். அந்த மணியை கிருஷ்ணர் கேட்டார், எனக்கு கொடுக்குறியான்னு. அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அவன் வேட்டைக்கு போனபோது ஒரு சிங்கம் அடித்து செத்துவிட்டான் அவன். உடனே எல்லாரும் என்ன நினச்சினாங்க, கிருஷ்ணர் தான் அந்த மணி மேலே ஆசைப்பட்டார், அதனால் இவர் தான் அவனை கொலை பண்ணிட்டார் மணி எடுத்துக்கிறதுக்குன்னு சொன்னார். இப்போ நீ யாரை பகவான் நினைக்கிறோ அந்த கிருஷ்ணருக்கு கூட கெட்ட பேர் வந்துச்சு. அவரே அதை தேடி அந்த ரத்தம்லாம் எங்கே இருக்கோ அங்கே போய் குகையில் ஜாம்பவானுடைய குகையில் மாட்டி வச்சிருந்த அந்த மணியை கொண்டு கொடுத்து தன்னுடைய நல்ல பேரை காப்பாற்றிக்கினாருன்னு அர்த்தம். அதே மாதிரி சிவன், அம்பாள் இவங்கெல்லாம் கூட பூஜை பண்ணி ஆகணும். எந்த மனித உடம்பத்தில் யார் வந்தாலையும் அவங்க பூஜை பண்ணி ஆகணும். ஸோ அம்பாள் என்ன பண்ணுறா, அரக்கர்களை எதிர்த்துக்கிட்டு சண்டை போட போகிறா. அந்த நேரத்தில் அந்த சுக்கராச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு தகுடு புதைச்சி வச்சிடுறாரு யுத்த காலத்தில். அதனால் சக்தி சைன்யத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் உன் சண்டையை நீ போடு, எங்களுக்கு என்ன போச்சுன்னு நல்லா கொட்டை விட்டு தூங்கினுக்குது. அப்போ நினச்சோம். அப்போ பிள்ளையார் அந்த தும்பிக்கு அந்த தந்தத்தில் அந்த எந்திரத்தை தூக்கி விசாடுறாரு. ஒன்று இதெல்லாம் சக்தி வெற்றி வேலுன்னு கிளம்பிட்டுங்க சண்டை போகிறதுக்கு. அதனால் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கூட விதவிதமான டெஸ்டெல்லாம் இருக்கும். ஆனால்பட்ட சிவபெருமான் அவர் திருப்புராந்தகர்கள் இருந்தாங்க. முப்புறம் எரி செய்தவன் இல்லையா, அந்த யுத்தத்துக்கு போகிற போது பிள்ளையார நினைக்கல அவர். இங்கே அச்சுறுப்பாக்கம் இருக்கு இல்லையா, அங்கே போகிற போது சிவனுடைய தேர் முறிஞ்சு போச்சு. அதனால தான் அச்சது பொடி செய்த அதிதீரான்னு சொல்லுவாங்க. அச்சு அது பொடி செய்த அதிதீரான். அச்சுறுப்பாக்கத்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இவர் ஏன்னா அச்சு முறிஞ்சதுன்னு பார்த்தா பிள்ளையார் சொல்கிற, என்ன நீ பெர்மிஷன் வாங்காத போயிட்டு இல்லை என்கிட்டன்னு. ஏன்னா அவர் நாயகன், தனக்கு மேலே நாயகனே கிடையாது, முழு முதல் கடவுள் அவர். நீ எதா இருந்தாலும் பிள்ளையாரை கூப்பிட்டு தான் ஆகணும். இவங்க கூப்பிடல, ஆனால்பட்ட சிவனே கூப்பிடல. அதுக்கப்புறம் இவர் சரிப்பான்னு சொன்ன உடனே அவர் அந்த அச்சை ரெடி பண்ணி அனுப்பிச்சார். இதே மாதிரி நிகழ்ச்சி இப்போ கூட நடந்திருக்கு. கன்னியாகுமரியிலேயோ ராமேஸ்வரத்தில் வைக்கிறதுக்காக ஆதிசங்கருடைய ஒரு சிலையை எடுத்துன்னு போகிறாங்க. கரெக்டாக அச்சுறுபாக்கத்துக்கிட்ட வரும்போது லாரியோட ஆக்சில் உடஞ்சி போகுது. காஞ்சியில் இருக்கிற பரமாச்சாரிட்ட லாரி ஆக்சில் உடஞ்சி போச்சுன்னு. இந்த பிள்ளையாருக்கு இதே வேலையாக போச்சு. அந்த காலத்தில் அவங்க அப்பனுடைய தேர் அச்ச முடிச்சான், இப்போ லாரியோட ஆக்சிலை உடச்சிட்டான் பாருங்க. இந்த மாதிரி பிள்ளையாரை கும்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இவங்களே காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நீ தான் எங்களுக்கு எல்லாருக்கும் லீடரு, எந்த பூஜை நாங்கள் பண்ணுறதானாலும் உன்னை கும்பிடுவோம். அதனால் நீ பிள்ளையாருக்கு பூஜை பண்ணாமல் எந்த பூஜையும் பண்ண முடியாது. மற்ற சாமிகள்லாம் பண்ணோன்னு நீ பிள்ளையாரை கும்பிட்டாகணும். இது ஒரு அவர் தான் முழு முதல் கடவுள்னு சொல்கிற தகுதியை அவர் அடைஞ்சார். ஸோ எந்த ஒரு உடலோடு வந்த மகான்களாகட்டும், அம்பாள் ஆகட்டும், முருகன் ஆகட்டும். முருகன் இருக்கார், வள்ளியை லவ் பண்ணி கட்டிக்கணும். வள்ளி ஓடுறா இருந்தாலும் பார்த்துட்டு அப்போ அவர் திருப்பியும் பிள்ளையார் நினைக்கிறாரு. பிள்ளை யானையாட்டம் வள்ளியை மிரட்டி முருகருக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறாரு இல்லையா. நீ யாரை வேணால் பார்த்துக்கோ, அவங்க எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ண வேண்டியிருக்கு. ப்ரேயர் பண்ணப்புறம் ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு மனித நிலையில் எல்லாருக்குமே இந்த டெஸ்டெல்லாம் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணருக்கு அப்போதான் வந்துச்சு. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போய் தவம் பண்ணி அந்த பவர் வந்தால் தான் அவ்வளோ தவம் வச்சிருக்கிற ராவணனை இவரால் அழிக்க முடியும். இல்லைன்னா ராவணன் பெரிய ஆள், அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் தவம் அழியறதுக்கு 14 வருஷம் இருந்தது. ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஆச்சு. யாராக இருந்தாலும் கடவுளை கும்பிட்டாகணும். மனுஷன் நிலையில் வர்றபோது அவங்களுக்கும் கர்மாலாம் இருக்குது. இப்போ சீதை இருக்கா, சீதை ராவணன் தூக்கின்னு போயிட்டான்னா அசுகவனத்தில் கண்ணீரும் கம்பளியுமா அந்த அம்மா உட்காந்து அழுதுக்குன்னே இருந்துச்சா. இன்றைக்கி நீங்கள் சீதா தேவிங்கிறீங்க, அம்பாள் சொருப்புங்கிறீங்க, அந்த அம்மாவும் கையறு நிலைன்னுவாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அசோக மரத்துக்கு அடியில் உட்காந்துன்னுட்டு அழுதுன்னு தானே இருந்தது. ராமர் ஒரு வாரம் வரமாட்டான்னு தெரியாமல். சரி, அந்த அம்மா கூட ரெட்டை குழந்தை பிறந்து காட்டில் கொண்டு போய் அனாத மாதிரி விட்டாங்க லவகுசர்களோட சேர்த்து. அப்போ ஒரு ரிஷியோட ஆசிரமத்தில் எவ்வளோ பரிதாபமாக 2 குழந்தைய பார்த்துட்டு அந்த அம்மா கஷ்டப்பட்டுருக்கோம்.
ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலையும் ஒரு மனித உடல்னு வர்றபோது அவங்களுக்கு இந்த உலகத்தில் கர்மா இருக்குது, அந்த கர்மாவை அனுபவிச்சு தீரணும். நான் டிவைன் பர்சனு, எனக்கு கர்மாலாம் கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. மனிதனாக வந்தால் அனுபவிச்சாகணும். அப்போ அவங்களே அனுபவிக்கிறாங்க. பரமாச்சார் அனுபவிக்கிறார், ராம் சரத்குமார் சாமி அனுபவிக்கிறார், ரமணர் அனுபவிக்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனுபவிக்கிறார். யார் அனுபவிக்கல? உலகத்தில் மனித சட்டையை தாங்கி வந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க. அண்டு விதவிதமாக அனுபவிச்சிருக்காங்க. மாணிக்க வாசகர் இருக்கார், அவர் குதிரை வாங்கிறதுக்கு காசு எடுத்துன்னு போயிட்டு அது கோயில் கட்டிட்டார் உத்தரகோச மங்கையில். அவரை தூக்கி ஜெயிலில் போடலையா? அப்போ வைகையில் வெள்ளம் சிவபெருமான் பிட்டுக்கு மனுஷன் அவரை விடுவிச்சு கொண்டு போய் சிதம்பரத்துலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல திருவாசகத்தை பாடுன்னு சொல்லி அவரை பாட வச்சு அவரை மகிமைப்படுத்தலையா? அப்பர் சுவாமிக்கு வயிற்று வலி வந்துச்சா, யானைக்காலில் மிரனாங்களா, பிரகலாதனா அவங்க அப்பங்காரனே எவ்வளோ தொந்தரவு பண்ணான். யாரை வேணா எடுத்துக்கோ, எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு ஹை லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னால் அவங்களும் இந்த சோதனைகளுக்கெல்லாம் ஆட்படுத்தப்பட்டிருப்பாங்க. சும்மாலாம் யாரும் மகான் ஆயிடுறதில்ல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் டெஸ்ட் இருக்குது உலகத்தில். நீ யார் அப்பர் எடுத்துக்கோ, சுந்தரர் எடுத்துக்கோ, 2 கண்ணு போச்சு, தட்டு தலை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு ஒத்த கண்ணு வாங்கினார். அதுக்கப்புறம் போகிறாரு. சிவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாளாக அது அவருக்கு. இப்போ எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க. ஆழ்வார்கள் எத்தனை பேர் திருட்டுப்பட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் அவர் திருட்டுப்பட்டம் வாங்கியிருக்காரு. சிவவாக்கியராக இருந்து வாங்கினவர் அவர் திருட்டுப்பட்டம் வாங்கியிருக்காரு. தேவதேவின்ட்டு அவரை லவ் பண்ண ஒரு பொம்பளைக்கு நகை கோயிலிருந்து கொண்டாந்து கொடுத்துட்டாரு, தட்டோ நகையோ கொண்டாந்து கொடுத்தாரு. இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் சோதனைகள்லாம் இருந்தது. சோதனைகளே இல்லாத கொஞ்சம் தப்பிச்சுன்னு பார்த்தா நம்மாழ்வார் பிறந்த உடனே தவிழ்ந்து போய் புரியாமரத்து பொந்தில் உட்காந்துட்டார் ஆழ்வார் திருநகரில். அவருக்கு வேறு எந்த சோதனையும் வரவே இல்லை. ஆண்டாளுக்கு சோதனை வரல, ஆனால் வெயிட் பீரியட் இருந்தது. பூ கட்டி கொடுத்து கடவுளுடைய அருள் கிடைக்கிறதுக்கு பல காலம் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ நீ ஆழ்வார்களை பாரு, நாயன்மார்களை பாரு, மாராட்டத்தில் வந்த இந்த அபங்கள்லாம் பாடினாங்க இல்லையா, பாண்டங்கனை பற்றி, அவங்கள பாரு. எந்த ஒரு ஸ்கிரிப்சரில் கபீர்தாசர் எவ்வளோ ஏழையாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிறவியை ஏற கட்டி அதுக்கப்புறம் இந்த பிறவியில் அவர் ஸ்ரீ சாய்பாபாவாக பிறக்கிற அளவுக்கு அவருக்கு பிளெஸ்ஸிங் கிடச்சிது. அப்போ எவ்வளோ ஏழையாக இருந்து அவன் பிள்ளையுடைய கையை கூட வெட்டினார் அவர். அந்த அளவுக்கெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் சோதனைகள்லாம் கிடச்சி தன்னுடைய ஒய்ஃபையே ஒரு விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இல்லாமல் அந்த அம்மா போய் ஒரு கொத்தவாள்கிட்ட சொல்லிடுது, இவ்வளோ பேருக்கு ரேஷன் கொடு, நான் இன்றைக்கி ராத்திரி உன் ஆசைக்கு என்னங்கிறேன்னு சொல்லிட்டான். அப்போது இந்த மாதிரிலாம் சோதனை இருந்திருக்கு. அவங்க நினச்ச தர்மங்களை கடைப்பிடிக்கிறது கூட அவங்களுக்கு சோதனைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் தர்மம் அவங்கள காப்பாற்றுச்சு, அது வேறு விஷயம். எல்லாருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. துளசிதாசர் அவர் மனைவி மேலே காதல் வச்சுன்னு சுற்றின்னு இருந்தார். கடைசியில் ஒரு வெள்ளத்தில் உணத்தை கட்டின்னு மரத்துலேருந்து உயிரோடு இருக்கிற பாம்பை பிடிச்சின்னு விழுதுன்னு நினச்சி குச்சி அவங்க ஒய்ஃபை திட்டுறா, ஏன் இந்த மாதிரி ஒரு பொம்பளை உடம்பு வேணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறியே, இந்த வைராக்கியம் தான் உனக்கு கடவுள் கிடைக்குமேனு. உடனே அவர் துளசிதாசராகி கடவுளுடைய தரிசனம் கிடைச்சிருது அவருக்கு. இவனா இருந்தாலும் வால்மீகி தலை மேலே புத்து மொழிக்கிற அளவு உட்காந்து தவம் பண்ணியிருக்கான் இல்லையா, தலை மேலே புத்து மொழிச்சிது, அதுதான் வால்மீகினா புத்து. அதுக்கப்புறம் பாரு 2 பறவைகளுடைய சோகத்தை பார்த்து நடக்க போகிற ராமாயண காவியத்தை முதல்லையே மைண்டில் பார்த்து ராமாயணத்தை எழுதணும், அதுதான் வால்மீகி ராமாயணன்றது. ஸோ எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அனுபவங்கள் இல்லாமல் ஞானிகளானதான் சத்திரம் கிடையாது. அதனால் நீங்கள் கூட சாமியெல்லாம் கும்பிட்டா நல்லது தான், இல்லை நான் சொல்ல. ஆனால் சாமி கும்பிட்றதுன்றது ஏதோ ஒரு பைபாஸ்ன்னு நினச்சிக்க வேணாம். உள்ள கர்மாவும் அனுபவிச்சு தான் ஆகணும். உன் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எப்படிக்குதோ அது எதுக்கு உள்ள கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். கடவுளை நம்புகிற போது உனக்கு வர வேண்டிய கஷ்டம் கொஞ்சம் குறையும், வர வேண்டிய அதிர்ஷ்டம் கொஞ்சம் கூடும். நீ பாம்பு கட்சி சாகணும்னு வச்சுக்கோயேன், கடவுளை நம்பினியானாக்கா அவர் தேல் கொட்டும். அண்டு கடவுளை நம்பலைன்னு வச்சுக்கோ, உனக்கு 1 கோடி ரூபா கிடைக்கணுன்னாக்கா அவர் 10,000 ரூபாய் தான் கிடைக்கும். கூடும் குறையும், இல்லாமல் மாத்திரம் போகாது. எல்லாம் ஏற்கனவே நிர்ணயம். முன்னர் நமது தீயினால் பிறந்தோம் இல்லை, எல்லாம் டிசைட் பண்ணிக்கிட்டு தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும். எவ்ரி ஒன் அண்டர்கோஸ் இஸ் கர்மா சைக்கிள் அண்ட் தெர் இஸ் நோ ஷார்ட், அதுக்கு ஷார்ட் மெத்தடெல்லாம் கிடையாது. எவ்ரி ஒன் ஹஸ் அண்டர்கோ. அதுதான் ஞானம். ஞானத்துக்கு என்ன பேர்? எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன? பட்டு அறிதல், பட்டறிவு, பட்டு அறிவது, அதுதான் பட்டறிவுன்னு சொல்கிறது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உனக்கு நிஜமாகவே கடவுள் இருக்காருன்னு எப்போ தெரிஞ்சு போதோ அப்போ உனக்கு கிடைக்கிற ஆனந்த நிலை இருக்கு இல்லையா, அது எக்ஸ்டசின்னு பேர்.
Experience leads you to ecstasy. But ecstasy will come only after you undergo all the experience. அது வரைக்கும் வராது. எதுக்காக அதெல்லாம் நடக்குதுன்னா, உனக்கு ஒரு புண்ணுக்குது, அந்த புண்ணு டாக்டர்கிட்ட போய் காட்டினாங்கன்னா இன்னும் பழுக்கலப்பா, நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், 3 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறேன், அப்புறம் வாங்குவார். நல்லா கட்டி பெருசான உடனே டாக்டர்கிட்ட போன உடனே நல்லா பழுத்துச்சின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், ஒரு சிசர் வச்சு அதை கட் பண்ணி அதை நல்லா கம்பவுண்டரை போட்டு அமுக்க சொல்லி அதில் இருக்கிற பச்சை மிளகையோடு அதை எடுத்துட்டு அதில் டிஞ்சர் பெஞ்சாய் நேபாசல் போடலாம் போட்டு கட்டுக்கிட்டு போட்டு இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவார். அப்போ எதுக்காக டாக்டர் உனக்கு பழுக்க வைக்கிறார் கட்டியேன்னா, அதுதான் கர்மான்றது பழுக்கணும். அவசரப்பட்டு விட்டு போட்டியன்னா திருப்பியும் வரும். ஸோ எந்த ஒரு கர்மாவும் அது பழுக்க வச்சு எடுக்க வேண்டிய விஷயம். அதனால் எவ்ரி டாக்டர் டஸ் த சேம் திங். அந்த பவரோகம்ன்றது என்ன, பெருவிங்கிற வியாதி, அது எல்லாத்தையோட பெருவியாதி. அப்போ அந்த டாக்டர் பவரோக வைத்தியநாதனாகிற சாமி என்ன பண்ணுவார், ரொம்ப சோதனைலாம் வைப்பார். இந்த சோதனையை நீ பாஸ் பண்ண அப்புறம் இன்னும் பிறவி கிடையாது. முளையோடு ஆணி வேரோடு முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனம் நாம். அது ஆணி வேரோடு எடுத்துட்டேன். முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனம் நாம். என்ன பண்ணி, உன்னையே சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி பாடி ஆடி நாடி நாடி நரசிங்காயன முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனம் நாம். ஆடி ஆடி அகங்குலைந்து மனசில் அப்படியே குழஞ்சி போய் மெல்லோ டவுன் ஸ்பிரிட் ஆகணும். நாடி நாடி நரசிங்காயன, ஒவ்வொரு கோயிலாக போய் நரசிங்கான் நரசிங்கான்னு கத்துறது இப்படிலாம் பண்ணி முன்னை தீவினைகள் மூவேர் அறிந்தனம் நாம்ன்றது தான். அதனால் எந்த ஒரு உலக வாழ்க்கையில் ஒரு பக்தரானி இருக்கிறதுன்றது ஏதோ கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு மந்திரக்கோளுன்னு நினைக்காது. எல்லாரும் கஷ்டப்பட்டு கர்மாவை கழிக்கணும். கர்மம் கழிச்சா நல்லது தானே. ஒரு பேதி வந்தால் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தியானா நல்லா போகுது. ஒரு வாந்தி வந்தாக்கா எடுத்துட்டாக்கா தெரியா போகுது. பேதி எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுற, வாந்தி எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுற, அது மாதிரி தான் கர்மா கூட. கர்மம் அனுபவிச்சு தொலைச்சிரு. நோ நீட் டு கண்ட்ரோல் இட் ஆர் போஸ்ட்பான் இட். ரெண்டுமே தேவைப்படாது, முடிக்கணும். கர்மா என்பது கழிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது, புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ वासुदेव भक्ति मुक्तिदायकम् वीरसूरवन्दितम् रावणादिनाशकम् वीरसूरवन्दितम् रावणादिनाशकम् आञ्जनेय जीवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेय जीवनाम राजमन्त्ररूपकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् जानकी मनोहरम् सर्वलोकनायकम् जानकी मनोहरम् सर्वलोकनायकम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम शेषतल्प सुख नेत्रित राम ब्रह्माद्यमर प्रार्थित राम चण्ड किरण कुल मण्डन राम श्रीमद्दशरथ नन्दन राम कौसल्या सुखवर्धन राम विश्वामित्र प्रियधन राम घोरताडक
ಭದ್ರಶೈಲರಾಜಮಂದಿರ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಬಾಹು ಮಧ್ಯ ವಿಲಸಿತೇಂದ್ರಿಯ ಭದ್ರಶೈಲರಾಜಮಂದಿರ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಬಾಹು ಮಧ್ಯ ವಿಲಸಿತೇಂದ್ರಿಯ ವೇದ ವಿನುತ ರಾಜಮಂಡಲ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಧರ್ಮ ಕರ್ಮಯುಗಳ ಮಂಡಲ ವೇದ ವಿನುತ ರಾಜಮಂಡಲ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಧರ್ಮ ಕರ್ಮಯುಗಳ ಮಂಡಲ తోడుగా భగవంతుడుమును చక్రధారి చంతని గుండగేమి మనకు రాముందొక్కడుందు వరకు తక్కువేమి మనకు రాముందొక్కడుందు వరకు శేషకల్ప సుఖ నిద్రిత రామ బ్రహ్మాద్యమన ప్రార్థిత రామ శేషకల్ప సుఖ నిద్రిత రామ బ్రహ్మాద్యమన ప్రార్థిత రామ 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 జయ రాజా రామ 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 జయ సీతా రామ 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 జయ రాజా రామ 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 జయ సీతా రామ జీవనేత్రాయ రాఘవాయ నమో సౌజన్యనిలయాయ जानकीशाय राजीवनेत्राय दशरथतनूजाय ताटकधमनाय குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா